என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. ஏசாயா தீர்க்கன் உசியா ராஜா மரித்த அந்த ஆண்டு அவர் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக செல்கிறார். உசியாவினாலே ஆலயம் ஒரு காலகட்டத்திலே தேவனுடைய மகிமையை கண்டாலும் பின்னாட்களிலே உசியாவால் அந்த ஆலயம் தீட்டுப்பட்டது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த உசியா மரித்த பின்பு ஒருவேளை ஒரு பெருமைக்காரன் அவனுடைய உசியாவுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த பகுதியில் பாருங்கள், ஆசாரியன் செய்கிற வேலையை தான் செய்தான். தன்னுடைய வல்லமையை, அதாவது தன்னுடைய அந்த ஸ்தானத்தை தவறாக பயன்படுத்தினான். இப்படி பல காரியங்கள் உசியா வாழ்க்கையில் இருந்தாலும் அவனுடைய மரணத்திற்கு பின்பாக ஏசாயா ஆலயத்துக்குள் செல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக செல்லும்போது 3 பார்வைகள் நமக்கு தேவை. அதை தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பல நேரங்களில் ஆலயத்துக்குள்ளே நம்ம போகிறோம், வருகிறோம், ஆனால் ஆலயத்தினுடைய மேன்மையை நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆலயத்தினுடைய மகத்துவத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆலயத்துக்குள்ளே எதுக்கு போகிறோன்றதே நிறைய பேரால் இன்னைக்கு உணர்ந்து கொள்ள முடியலை. சர்ச்சுக்கும் கடமைக்காக போகிறவர்கள் உண்டு. நீங்கள் கடமைக்காக போகிறீர்கள் என்பதற்கு நிறைய அடையாளங்கள் உண்டு. நான் அநேக காரியங்களை வரும் நாட்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆனால் இன்றைக்கு ஆலயத்துக்குள்ளாய் சென்றால் நாம் முதலாவது அண்ணாந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். லுக் அப் என்று சொல்லி நாம் ஆங்கிலத்திலே பார்க்கலாம். இந்த அண்ணாந்து பார்க்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அப்வர்ட் லுக்கிங் என்று கூட சொல்லலாம். அதாவது அண்ணாந்து பார்க்கிற ஒரு அனுபவம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொதுவாய் நம்ம ஆலயத்துக்கு போனால் பக்கத்தில் யார் என்ன எங்கே உட்காரணும், நம்ம பக்கத்தில் யார் உட்கார்ந்துருக்கா, இப்படி நிறைய நேரங்களில் நம்ம ஆலயத்தில் மற்றவர்களையே பார்க்க போகிறோம் அல்லது ஊழியர்களை பார்க்க போகிறோம். ஆனால் தேவனை பார்க்கிறோமா? தேவனை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். நீங்கள் ஆலயத்துக்குள் போய் தேவனை நோக்கி பார்க்காமல் உலகத்தில் அல்லது ஆலயத்துக்குள்ளே இருக்கிற யாரை பார்த்தாலும் நீங்கள் ஆலயத்துக்கு போயிட்டு வெளியே வரும் பொழுது அது உங்களுக்கு வெறுமையாகத்தான் இருக்கும். கர்த்தரை நோக்காமல் ஆலயத்தை விட்டு வெளியே வந்தால் அந்த இடம் வெறுமையாக மாறிவிடும். அன்பு சகோதர சகோதரிகளே, ஏசாயா தீர்க்கன் ஆலயத்துக்குள் சென்ற உடனே உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே கர்த்தர் வீற்றிருக்கிறதை கண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றார். அப்போ ஏசாயா தீர்க்கன் ஆண்டவரை அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக பார்க்கிறார். அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவரை ஒருவேளை ஒரு மனிதன் நோக்கி பார்த்தால்தான் அதில் உண்மையான ஆராதனை. சங்கீதங்களின் புஸ்தகம் 27:8 வாசிக்கிறோம், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்திலே சொல்லிற்று. பிரியமானவர்களே, தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற நல்ல அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்த்தால் கிடைக்கிற 3 ஆசீர்வாதங்களை வசனங்களாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். சங்கீதம் 34:5 வாசிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் முதலாவது அவர்கள் வெட்கப்படுவதில்லை. காரணம், அவருடைய முகப்பிரகாசம் நம் மேல் விழுகிறது. நீங்கள் ஆலயத்துக்கு போய் எதையும் நோக்காதீங்க, அவரை நோக்கி பாருங்கள். அவர்தான் நமக்கு, அவர்தான் ஆராதனைக்கு உரியவர். அவரை ஆராதிக்க தானே போயிருக்கிறோம். அப்படின்னா ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்ப்போம் என்றால் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். எந்த இடத்துல உலகத்தில் நீங்கள் வெட்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் முகத்தை பார்த்து நீங்கள் அவரால் அந்த பிரகாசத்தை பெற்றால் நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் திரும்ப
தலை நிமிர்ந்து வாழும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். 2வது வசனமாக ஏசாயா 45ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். ஏசாயா 45:22, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. ஏசாயா 45:22 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். ஏசாயா 45:22, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. அவரை நோக்கி பார்த்தால் ரட்சிக்கப்படுவோம், மீட்பை பெறுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று பிரகாசம் பெறுவோம் என்று சொன்னேன் இல்லையா? 2வது ரட்சிப்பை பெறுவோம். பிரியமானவர்களே, எந்த இடத்துல, எந்த குழியில், எந்த பாவத்தில் விழுந்து கிடந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்கன்னா அவர்தான் நம்மை ரட்சிப்பார். அவர்தான் நம்மை அந்த பாவ குழியிலிருந்து தூக்கி எடுப்பார். இன்னைக்கு ஆண்டவரே, நான் இந்த பாவத்தில் விழுந்து கிடக்கிறேன், என்னை தூக்கி எடுங்கன்னு சொல்லி அவரை நோக்கி பாருங்க. எங்கேயோ ஒரு இடத்துல யாரையோ தேடி, ஒருவேளை அவங்களால நான் மேலே வந்துட மாட்டேனா, அவங்க என்னை காப்பாற்றிட மாட்டாங்களான்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தரை நோக்கி பாருங்கள். நீங்கள் முதலாவது பிரகாசம் பெறுவீர்கள், 2வது ரட்சிப்பு பெறுவீர்கள், 3வதாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். இயேசுவை நோக்கி ஓடக்கடவோம். அவரை நோக்கி பார்த்தால் வெற்றி பெறுவோம். அதுதான் நம்ம இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். மேகம் போன்ற திரளான சாட்சிகள். யார் ஜெயித்தவர்கள்? இந்த விசுவாச வீரர்கள், இந்த உலகத்தை ஜெயித்தவர்கள், மாம்சத்தை ஜெயித்தவர்கள், பிசாசை ஜெயித்தவர்கள். அந்த வெற்றி பெற்றவர்களை நாம் அங்கே பார்த்து அவர்கள் எல்லாரும் எப்படி ஓடி ஜெயித்தார்கள் அப்படின்றத 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தாலும் 12ஆம் அதிகாரத்தில் நமக்கு வெற்றியை கொடுக்கிற இயேசுவை நோக்குவோம். அப்படின்னா அவர் சோதனைகள் வரும், பாடுகள் வரும், போராட்டங்கள் வரும், சிக்ஷைகள் வரும், எல்லாவற்றிலும் நின்று ஜெயிக்கிற கிருபையை தருவார். பிரகாசம் பெறுவோம், ரட்சிப்பை பெறுவோம். 3வது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உலகம், மாம்சம், பிசாசு எல்லாவற்றிலும் ஜெயத்தை பெறுவோம், வெற்றியை பெறுவோம். இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆலயத்துக்குள்ளே போகும்போதெல்லாம் அவர் மேலே நம்முடைய கண்களை பதிப்போம். அவர் என்ன பேச போகிறார், அவர் என்ன சொல்ல போகிறார், அவர் யார் என்பதை அறிந்து கொள்வோம். அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், அவர் பரிசுத்தர். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் வெற்றியை பெறுவார்கள். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மையே நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்மை மாத்திரம் பார்த்து எங்கள் முகப்பிரகாசத்தை பெற்றுக்கொள்ள, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, வெற்றியை பெற்றுக்கொள்ள நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் ஜெயத்தோடு ஓடி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். தொடர்ந்து இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதியும் பரிசுத்தப்படுத்தும் கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். நடத்துங்கப்பா, மகிமைப்படுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.